வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம நண்பர்கள் அகாடமி யூடியூப் சேனல்ல ரீசெண்டா ரயில்வேல போட்டிருக்கக்கூடிய 14,033 ஜேஇ போஸ்டிங்க்கு ஒரு டிப்ளமோ அல்லது ஒரு இன்ஜினியரிங் அல்லது ஒரு பிடெக் படிச்சவங்க எல்லா போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண முடியுமா அப்படின்ற கேள்விக்கு தான் பதில் இங்க சொல்ல போறோம். இங்க டு நாட் அப்ளை அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, இந்த வீடியோவை பார்க்காம ஒருவேளை நீங்க அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சில விஷயங்களை இழந்துதான் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இந்தியாவுல 21 ஆர்ஆர்பி இருக்குங்க. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு 21 இருக்கு. அதுல சென்னை ஒரு ஆர்ஆர்பி, அது மட்டும் இல்லாம பிலாஸ்பூர், போபால், மும்பை, இது மாதிரி 21 ஆர்ஆர்பி இருக்குங்க. இந்த ஜேஇ எக்ஸாமுக்கு நீங்க ஒரு டிப்ளமோ ஹோல்டரா இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஒரு இன்ஜினியரிங் படிச்சவங்களா இருக்கணும், அப்படி இல்லைன்னா பிடெக் படிச்சவங்களா இருக்கலாம். இந்த டிப்ளமோ பொறுத்தளவுக்கு என்கிட்ட நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க. சார், நான் 12th முடிச்சுட்டு நான் டைரக்ட் செகண்ட் இயர்ல சேர்ந்து நான் 2 இயர் டிப்ளமோ முடிச்சிருக்கேன், நான் இதுக்கு எலிஜிபிளா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பா நீங்க இந்த நோட்டிபிகேஷன்ல நீங்க எலிஜிபிள்ன்றதுக்கு எந்த வரியும் கிடையாது, அதனால நீங்க எலிஜிபிள் கிடையாது. அப்ப 10th முடிச்சுட்டு 3 வருஷம் டிப்ளமோ பண்ணவங்க மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள். நீங்க அந்த 3 வருஷம் டிப்ளமோவை மெக்கானிக்கல், ப்ரொடக்ஷன், ஆட்டோமொபைல், இந்த மாதிரி மெக்கானிக்கல் அலைட் இன்ஜினியரிங்ல பண்ணிருக்கலாம். அப்படி இல்லைன்னா எலக்ட்ரிக்கல் அலைட் இன்ஜினியரிங்ல பண்ணிருக்கலாம். இந்த அலைட் இன்ஜினியரிங் அப்படின்னா என்னன்னா, அட்லீஸ்ட் ஒரு சப்ஜெக்டாவது எலக்ட்ரிக்கல்ல நீங்க மேஜரா படிச்சிருக்கணும், மேஜர் சப்ஜெக்டா படிச்சிருக்கணும், அப்பதான் நீங்க இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அலைட் இன்ஜினியரிங் இருக்கு, அதுல இந்த ஸ்ட்ரீம்ஸ்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம சிவில் அண்ட் அலைட் இன்ஜினியரிங் இருக்கு, அதுல நீங்க பிஎஸ்சி சிவில் இன்ஜினியரிங், பிஇ கிடையாதுங்க, பிஎஸ்சி படிச்சிருந்தாலும் நீங்க எலிஜிபிள், ஆனா 3 இயர்ஸ் டியூரேஷன்ல படிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம பிரிண்ட் டெக்னாலஜி அப்படின்னு தனியா போட்டிருக்காங்க, அதுக்கு பிரிண்டிங் டெக்னாலஜி இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும் நீங்க. இது இல்லாம பாத்தீங்கன்னா சிஎம்ஏ, கெமிஸ்ட்ரி அண்ட் பிசிக்ஸ் படிச்சவங்களுக்கு சிஎம்ஏ அப்படின்ற ஒரு போஸ்டிங் போட்டிருக்காங்க, குரூப். அதாவது இந்த குரூப் அப்படின்றது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் குரூப் அப்படின்றது இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கவங்களுக்குலாம் ஒரே டைப் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்கும். அந்த செகண்ட் லெவல்ல இருக்கக்கூடிய அந்த டெக்னிக்கல் எக்ஸாம் ஒரே மாதிரி இருக்கும், சிலபஸ் உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கும், அதுதான் இந்த குரூப் அப்படின்னு சொல்றது. லாஸ்டா சொல்ல போனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இதுல யார் யார் எலிஜிபிள் பார்க்கும்போது பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுக்கலாம், இல்ல பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ். இந்த இடத்துல நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பிஜிடிசிஏ அப்படின்னா டிசிஏ அப்படின்றது டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிஜிடிசின்றது போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். இது 3 வருஷ கோர்ஸ். இது கவர்மெண்டால ரெகனைஸ் பண்ணிக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் இதுக்கான எலிஜிபிள் நீங்க. இப்ப நம்ம அடுத்து நம்ம பார்க்க போறது எந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வச்சிருக்கவங்களுக்கு என்னென்ன போஸ்டிங் எந்தெந்த ஆர்ஆர்பில இருக்கு அப்படின்னு நோட்டிபிகேஷன் என்ன சொல்லிருக்காங்களோ அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு என்னென்ன போஸ்டிங் இருக்குன்னு பார்க்கறோம். அதாவது நீங்க டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங், இல்ல பிஎஸ்சி சிவில் இன்ஜினியரிங், இல்ல ஏதோ ஒரு இன்ஜினியரிங், அதாவது சிவில் ரிலேட்டடா இன்ஜினியரிங் படிச்சீங்கன்னா, மேஜர் சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா இந்த போஸ்டிங்லாம் இருக்கு. அந்த 1ல இருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு 13 வரைக்கும் இருக்க எல்லா போஸ்டிங்க்கு நீங்க அப்ளை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 9th இருக்கக்கூடிய ஜூனியர் இன்ஜினியர் ஒர்க்ஸ், 10th இருக்கக்கூடிய ஜூனியர் இன்ஜினியர் ரிசர்ச் சிவில் அப்படின்ற போஸ்டிங்க்குலாம் நீங்க அப்ளை பண்ணலாம். சப்போஸ் நீங்க எலக்ட்ரிக்கல் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் இல்ல மெக்கானிக்கல் இந்த மாதிரி முடிச்சிருக்கீங்கன்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ஆட்டோமொபைல்ஸ் இந்த மாதிரி எது முடிச்சிருந்தாலும், இங்க கொடுத்துருக்க எது முடிச்சிருந்தாலும் நீங்க இந்த 14 அந்த போஸ்டிங் நம்பர் 14க்கு நீங்க அப்ளை பண்ணலாம். இது மட்டும் இல்லாம ஒருவேளை நீங்க மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸ், இண்டஸ்ட்ரீஸ், மெஷினரிஸ், இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த மாதிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த 24ல இருந்து ஆரம்பிச்சு வரக்கூடிய போஸ்டிங் எல்லாத்துக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். 39 வரைக்கும் இருக்க போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம். இந்த 40ல இருந்து வரக்கூடிய போஸ்டிங்க்கு நீங்க என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல். அப்ப இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் கம்பைல் பண்ணி தான் உங்களுக்கு நாங்க கொடுக்குறோம். அதை நீங்க படிச்சுட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா, அதை நீங்க பார்த்துட்டு அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதான் இந்த வீடியோவோட நோக்கம். இப்ப பாத்தீங்கன்னா இங்கேயும் எலக்ட்ரிக்கல், அது மட்டும் இல்ல எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் வருது. இங்கே கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் வருது, அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வருது. அப்போ நீங்க கம்ப்யூட்டர் ரிலேட்டடா டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த 56ல இருந்து வரக்கூடிய இந்த போஸ்டிங்லாம் நீங்க அப்ளை பண்ணலாம். அதாவது இதுலயும் அப்ளை பண்ணும்போது நீங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதை நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் எங்க அப்ளை பண்ணலான்றது தான் ரொம்ப முக்கியமானது, அதை தான் இந்த இதில் தெரிஞ்சுக்க போறோம்.
இதுக்கப்புறம் பிரிண்ட் டெக்னாலஜி இருக்கு. இந்த மாதிரி மொத்தமா பாத்தீங்கன்னா 69 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்க பார்க்க வேண்டிய மிக முக்கியமான வரி இதுதான். ஹையர் குவாலிஃபிகேஷன் such as BE, BTech are also accepted in lieu of 3 years diploma in engineering in the same discipline. அப்படின்னா ஒருவேளை நீங்க இதுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ தான், நீங்க ஹையர் குவாலிஃபிகேஷன் BE வச்சிருந்தாலும் BTech வச்சிருந்தாலும் இந்த இதுக்கு எலிஜிபிள் தான் அப்படின்னு தெளிவா கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு சின்ன கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னா, இப்ப RRB வைஸ் ஒண்ணுல எவ்வளவு போஸ்டிங் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப அகமதாபாத்ல இப்ப அந்த 2, 3, 12, 13 இதெல்லாம் வந்து அந்த போஸ்ட் நம்பர் நம்ம மேல பார்த்திருப்போம். இங்க இன்னொரு தடவை காமிக்கணும்னு இந்த நம்பருக்கு பாத்தீங்களா, இங்க 52, 53, இந்த 24, இந்த 1, 2, 3, 4 இருக்கு பாத்தீங்களா. இந்த போஸ்டிங் தான் இங்க கீழே வரக்கூடிய இந்த RRBல எதுக்கு எவ்வளவு வேகன்சி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இது மாதிரி இங்க பாருங்க, இந்த RRBல எதுக்கு எவ்வளவு வேகன்சி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. 2ஆம் நம்பருக்கு தான் வேகன்சி இருக்கு, 1ஆம் நம்பர் போஸ்டிங் இங்க வேகன்சி கிடையாது, 4ஆம் நம்பர் கிடையாது, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு RRBக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனா இங்க என்ன அப்படின்னா இதோட டீட்டெயிலா நம்ம கிளியரா பார்க்க முடியாது, பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது. அதனால என்னன்னா சரி நம்மளே ஏதோ ஒரு RRBக்கு அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு அப்ளை பண்ணிடுவோம். இந்த விஷயத்தை தான் நாங்க நண்பர்கள் அகாடமி உங்களுக்கு சுருக்கமா சொல்றதுக்காக டாப் 5 வேகன்சி எங்க இருக்கு அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்க போறோம். அது எக்ஸல் ஷீட்ல காமிக்கிறோம். வாங்க அந்த எக்ஸல் ஷீட்டை பார்க்கலாம். நம்ம நண்பர்களே மறந்துடாதீங்க, நீங்க இங்க இருக்கக்கூடிய எந்த ரயில்வே ஜோன் RRBன்னு சொல்லக்கூடிய ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கு நீங்க அப்ளை பண்ணாலும், இப்போ ஒரு உதாரணத்துக்கு மும்பைக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் ஹிந்தியில வருமா அப்படின்னு சந்தேகம் வேணாம், தமிழ்ல தான் வரும். நீங்க ஒருவேளை மும்பையில போய் எழுதணுமா மகாராஷ்டிரா எழுதணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் தேவையில்லை, அதுவும் தமிழ்நாட்டுல தான் நடக்கும். சோ நீங்க அப்ளை பண்றது எந்த RRBக்கு வேணா அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா நீங்க எழுத போற லாங்குவேஜ் தமிழ் தான், அது மட்டும் இல்லாம நீங்க எழுத போற இடமும் தமிழ்நாடு தான். நீங்க சென்டர் எங்க செலக்ட் பண்ணீங்களோ அங்கதான் எழுத போறீங்க. நீங்க ஒருவேளை எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் படிச்சிருக்கீங்க, இதுல ஏதோ ஒரு இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ரயில்வே ஜோன்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய வேகன்சி தான் இங்க போட்டிருக்கோம். இந்த வேகன்சியை நான் ஃபர்ஸ்ட் அதாவது டாப் 5 வேகன்சியை மட்டும் ஃபில்டர் அவுட் பண்றேன், எதுல அதிகமா இருக்குன்னு. இப்போ ஒரு இடத்துல 1067 இருக்கு, ஒரு இடத்துல 995 இருக்கு, ஒரு இடத்துல 980. இந்த 900க்கு மேல இருக்கக்கூடிய அதாவது டாப் 5 நான் ஃபில்டர் அவுட் பண்ணி அதை மட்டும் எடுக்கிறேன். எந்த RRBல என்ன இருக்குன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இருக்கத்திலே அதிகமா எங்க இருக்கு அப்படின்னா இந்த 1067 கொல்கட்டால இருக்கக்கூடியது. அப்ப நீங்க அப்ளை பண்ணும்போது கொல்கட்டாக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஒருவேளை நீங்க வந்து அன்ரிசர்வ்ட் கேட்டகரியில வரீங்க அப்படின்னு வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு 549 போஸ்டிங் இருக்கும். ஒருவேளை நீங்க SC கேட்டகரியில வரீங்கன்னா 549 போஸ்டிங் பிளஸ் 150 போஸ்டிங் ரெண்டுக்கும் சேர்த்து நீங்க போட்டி போடலாம். ஒருவேளை நீங்க OBCல வரீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு 750 போஸ்டிங் பக்கத்துல கொல்கத்தால இருக்கு. இதே நீங்க சென்னைக்கு வரீங்க அப்படின்னா இங்க 750 போஸ்டிங்க மறந்துடாதீங்க. இங்க சென்னைக்கு வரீங்க அப்படின்னா ஒருவேளை சென்னைக்கு அப்ளை பண்றீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு போஸ்டிங் வரும்னா இந்த 2 போஸ்டிங் தான் உங்களோடது. அப்ப மொத்தமா எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா ஒரு 500 போஸ்டிங்க்கு கம்மியா தான் உங்களுக்கு வந்து கிடைக்குது. அப்ப 750 போஸ்டிங் எங்க இருக்கு, 500 போஸ்டிங் எங்க இருக்குன்னு பாருங்க. அப்ப நீங்க அப்ளை பண்றதா இருந்தா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிச்சுக்கோங்க, கொல்கட்டாக்கு அப்ளை பண்றது வைசிங். அப்படி இல்லைன்னா 2வது ஹையஸ்ட் இருக்கக்கூடிய மும்பைக்கோ அல்லது 3வது ஹையஸ்ட் இருக்கக்கூடிய அகமதாபாத்துக்கோ அப்ளை பண்ணுங்க. நீங்க SC ST வகுப்பினரா இருந்தீங்கன்னா இங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அகமதாபாத்ல நீங்க SC வகுப்பினரா இருந்தீங்கன்னா ஒரு 141 போஸ்டிங்க்கு பிளஸ் அந்த அன்ரிசர்வ்ல இருக்கக்கூடிய 532 போஸ்டிங் இது ரெண்டுக்கு சேர்த்து தான் உங்களுக்கு எக்ஸாம் எழுத போறீங்க. அப்ப உங்களுக்கு மொத்தம் இந்த 980 போஸ்டிங்ல இந்த 77 230 மட்டும் SC கேண்டிடேட் வந்து எழுத மாட்டீங்க, ஏன்னா அதெல்லாம் வந்து வேற ரிசர்வேஷன்ல வந்துடும், ST OBCக்கு வந்துடும். அப்போ OBC கேண்டிடேட் அதே மாதிரி பாத்துக்குங்க. வேணும்னா இந்த வீடியோ பாஸ் பண்ணி கூட நீங்க பாத்துக்கங்க, சரிங்களா? அதுக்கு அடுத்தபடியா மெக்கானிக்கலை பொறுத்தளவுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டாப் 5 பார்ப்போம், எந்தெந்த இதுல இருக்குன்னு பார்ப்போம். டாப்ல இருக்கிறதுலே அதிகமா பாத்தீங்க அப்படின்னா 973 வேகன்சி, 854 இந்த மாதிரி இருக்கு. இந்த டாப் 5 மட்டும் பார்க்க போறோம் எங்கெங்க இருக்குன்னு. இங்கேயும் பாத்தீங்கன்னா இருங்க, இதை நான் தள்ளிடுறேன், இந்த பக்கம் தள்ளிடுறேன், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பார்க்கறதுக்கு. இப்ப பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல்ல
973 தான் டாப் மோஸ்ட் போஸ்ட். அது கொல்கட்டால தான் இருக்கு. இல்ல கொல்கட்டால அதுவும் பாத்தீங்க அப்படின்னா அன்ரிசர்வ்ட்ல கிட்டத்தட்ட 500 வேகன்சி. அப்புறம் ஓபிசில பாத்தீங்கன்னா 268 வேகன்சி இருக்கு. ஸோ இந்த வேகன்சி லிஸ்ட்ல இருக்கிறது ரொம்ப அதிகமா இருக்கிறது. ஒருவேளை இங்க வேணாலும் நீங்க அலகாபாத் அப்ளை பண்ணலாம். சென்னைன்றது ஒரு தேர்ட் ப்ரிஃபரன்ஸா வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கெல்லாம் போடும்போது என்ன உங்களுக்கு அட்வான்டேஜ் அப்படின்னா வேகன்சி அதிகமா இருக்கிறதுனால உங்களுக்கு இங்க காம்படிஷன் கம்மியா இருக்கும் அப்படின்றது. இது காம்படிஷன் கம்மியா இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியா வேலை கிடைச்சிரும் அப்படின்ற நம்பிக்கை தான். அதுக்கு அடுத்தபடியா ஒருவேளை நீங்க ப்ரொடக்ஷன், ஆட்டோமொபைல் இதெல்லாம் இது பண்ணிருந்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதுல டாப் 5 செலக்ட் பண்றேன். அது எங்கெங்க வருதுன்னு பாத்துக்கங்க. இங்கேயும் அதே மாதிரி கேட்டகரிஸ் தான் வருது. மும்பை, கொல்கட்டா, சென்னை இதுக்குள்ளதான் வருது. ஸோ இதுல அதிகமா இருக்கிறது வந்து 544 அலகாபாத்ல இருக்கு. அதுக்கு 544, அதை விட அதிகமா 683 இருக்கு. அது கொல்கட்டால இருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம பார்த்துக்கிறது ப்ரொடக்ஷன், ஆட்டோமொபைல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங். இது ரிலேட்டட் அப்படின்றதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இதை மேஜர் சப்ஜெக்டா எடுத்து படிச்சிருந்தாலும் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் தட். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது மேனுஃபேக்சரிங் ரிலேட்டடா வரக்கூடியது. இதுல டாப் 5 பார்க்க போறோம். அதாவது இந்த நான் சொல்ற ஆர்ஆர்பில நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா வேலை வாய்ப்பு கிடைச்சிரும் அப்படின்றது தான் இந்த வீடியோவோட நோக்கம். இதுல பாத்தீங்கன்னா இதுலயும் சென்னை வருதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இதுல ஹையஸ்ட் இங்க தள்ளிடுற அந்த பக்கம் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பார்க்கறதுக்கு. இதுல ஹையஸ்ட் பாத்தீங்கன்னா 583 போஸ்ட் கொல்கட்டாவில் இருக்கு. இதே சென்னைக்கு வந்துட்டீங்கன்னா அதுல பாதி தாங்க இருக்கு, 257. அதுவும் பாத்தீங்கன்னா எஸ்சி அது ஓபிசில எவ்வளவு வேகன்சி இருக்குன்னு பாருங்க. அதே மாதிரி கொல்கட்டால இது ஜெனரல் கேட்டகரிக்கு எவ்வளவு வேகன்சி இருக்குன்னு பாருங்க. ஸோ நீங்க கொல்கட்டாக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நீங்க மேனுஃபேக்சரிங், மெக்கட்ரானிக்ஸ் அல்லது இண்டஸ்ட்ரியல் மெஷினிங், டூல்ஸ் அண்ட் மெஷினிங் இந்த மாதிரி எது முடிச்சிருந்தாலும் இங்க அப்ளை பண்றது வைஸ் அண்ட் திங்ஸ். ஓகேவா? அதை அறிவுபூர்வமா அப்ளை பண்ணணும்னா கொல்கட்டாக்கு அப்ளை பண்ணுங்க. ஓகே, இல்லைன்னா சென்னை தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சென்னையில தான் இருக்கணும்னா நீங்க சென்னை கூட அப்ளை பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கடுத்து நம்ம இப்ப பார்க்க போறது சிவில் இன்ஜினியரிங். அதுல டாப் 5 பார்க்க போறோம். வேகன்சி லிஸ்ட்ல டாப் 5 சிவில் இன்ஜினியரிங்ல பாத்தீங்கன்னா டாப் 5 பார்க்குறோம் எங்கெங்க இருக்குன்னு. இதுலயுமே அதே தான். இதுல அஜ்மீரும் சேர்ந்து வருது. இப்போ இதுல அலகாபாத்தில் இல்ல மும்பைல தான் அதிகமா இருக்குங்க. மும்பை, அலகாபாத். அதுக்கு அடுத்தபடியா தான் சென்னையில இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா நம்ம இப்போ பார்க்க போறது இங்க மேல போட்டிருக்க இந்த போஸ்டிங் பாத்துக்குங்க. இந்த போஸ்டிங் 56ல இருந்து 65 அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த நோட்டிபிகேஷன்ல இருந்து அந்த 1ல இருந்து 69 வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லி காமிச்சேன். அந்த போஸ்டிங்ல 56ல இருந்து 65 வரைக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்யூனிகேஷன் இன்ஜினியர் இவங்க எல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம். அதுதான் இந்த இடத்துல காமிக்கிறது. ஓகே, இப்போ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்யூனிகேஷன் அந்த இன்ஜினியர்ஸ் வந்து எதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். எதுக்கு அப்ளை பண்ணா ஈஸியா கிடைச்சிரும் அப்படின்றத பார்ப்போம். பாருங்க, ஒரு இடத்துல 209 வேகன்சி இருக்கு. 3 இடம் தான் டாப் 100க்கு மேல இருக்கு. இருந்தாலும் நம்ம டாப் 5 பார்க்கணுன்றதுனால டாப் 5 பார்த்துருவோம். ஸோ இருக்கிறதுலே அதிகமா சென்னையில தான் இருக்கு, இல்ல மும்பையில தான் இருக்கு. அதுக்கு அடுத்தபடி எங்க பாருங்க, மும்பையில இருக்கிற பாதி தான் சென்னையில இருக்கு. அப்போ ஒருவேளை நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இதெல்லாம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க மும்பையில போடுறது தான் நல்ல விஷயம். ஓகேவா? அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது எந்த டிசிப்ளின்ல டிப்ளமோ, ஸ்டேட் ஆர் ஆல் இந்தியா சர்டிபிகேட் இன் பிரிண்டிங் டெக்னாலஜி. பிரிண்டிங் டெக்னாலஜியை பொறுத்தளவுக்கு இது ஜென்ரலா தான் இருக்கு. சென்னையில வேகன்சி இருக்கு, மற்ற இடத்துல வேகன்சி இல்லைங்க. சென்னை, மும்பை, செகண்ட் பார்த்து இந்த 3 இடத்துல மட்டும்தான் வேகன்சி இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா எதுலயாவது டிப்ளமோ, இன்ஜினியரிங் ரிலேட்டடா எதுலயாவது டிப்ளமோ வச்சிருந்தீங்கன்னா அதுல நம்ம டாப் 5 பார்ப்போம். மற்றதெல்லாம் இனிமேல் அவ்வளவுதான். டாப் 5 பாத்தீங்க அப்படின்னா டாப் 5 வேணா டாப் 3 பார்ப்போம்.
இதுல ஒருவேளை நீங்க வேற எதுலயா டிப்ளமோ வச்சிருந்தீங்கன்னா மும்பை, கொல்கத்தா, சண்டிகர் இந்த 3 இடத்துல எங்கேயாவது அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேகன்சி நிறைய இருக்கிறதுனால வேலை ஈஸியா கிடைக்கும் அப்படின்றது இது. இது இல்லாம பாத்தீங்கன்னா இது பிஜிடிசி, அது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லல, போஸ்ட் நம்பர் 68. அது எங்க இருக்கு அப்படின்னா பெங்களூர்ல இருக்கு. இத அதுக்கு நேரவே அந்த ஆர்ஆர்பிக்கு நேரவே வச்சு காமிக்கிறப்ப உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா புரியும். இப்போ பாருங்க, பெங்களூர்ல இருக்கு, பிலாஸ்பூர்ல இருக்கு, சென்னையில கிடையவே கிடையாது. இது ரிலேட்டடான ஜாப். அது மட்டும் இல்லாம மும்பைல இருக்கு, அது மட்டும் இல்லாம பாட்னால இருக்கு. இருக்கிறதுலே அதிகமா இருக்கிறது மும்பைல தான். ஸோ மும்பைக்கு அப்ளை பண்ணலாம் நீங்க. அதுக்கடுத்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இது ரெண்டுல ஏதோ ஒன்று முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க எங்க அப்ளை பண்ணலாம்னா இதுலயுமே டாப் ஃபில்டர் பண்ணி காமிக்கிறேன். அப்பதான் ஏன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி முடிச்சவங்க கொஞ்சம் நிறைய இருப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி டாப் 5 இதுல ஃபில்டர் பண்ணி காமிச்சிடுறேன். ஏன்னா இதுல சில இடத்துல வேகன்சி கூட இல்லாம இருக்கு. அதனால இந்த டாப் 5 பார்த்துட்டு நீங்க அப்ளை பண்றது நல்லது. டாப் 5, 6 எடுத்துட்டா 5 எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அப்ப இருக்கிறதுலே அதிகமா 76 இருக்கு. 76 இருக்குது சண்டிகர். அப்ப இதுக்கு நீங்க சண்டிகர் போடணும். சரிங்களா? சோ இதுதாங்க நாங்க சொல்ல வந்தது. சோ இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இதே மாதிரி ஸ்மார்ட் வாக் அப்படின்றது இதுதான். எந்த ஆர்ஆர்பில எவ்வளவு வேகன்சி இருக்கு, நீங்க அப்ளை பண்ணக்கூடிய போஸ்டிங்க்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா ஒன்ஸ் ஆர்ஆர்பிக்குள்ள போயிட்டு நீங்க அதாவது அப்ளை பண்றதுக்குள்ள போயிட்டு உங்களோட மொபைல் நம்பருக்கு உங்களோட ரிஜிஸ்டர் இமெயில் ஐடிக்கும் உங்களுக்கு அவங்க ஒன் டைம் பாஸ்வேர்ட் அனுப்பிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க ஆர்ஆர்பி மாத்த முடியாது. ஸோ ஆர்ஆர்பியை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடியே எந்த ஆர்ஆர்பியும் தெளிவா செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டு. நண்பர்களே, இதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஆர்ஆர்பி அப்ளை பண்றதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா எங்களோட நம்பர் 8220948436 8220948436. இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்போ இல்ல கால் கூட பண்ணி நீங்க கேட்கலாம். உங்களுக்கு எந்த சந்தேகங்களா இருந்தாலும் நாங்க தீர்த்து வைக்கிறோம். இல்ல நீங்க ஜேஇக்கு ஏதாவது கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா 12ஆம் தேதியில இருந்து எங்க நண்பர்கள் அகாடமில இருந்து இந்த ஜேஇக்காக ஸ்பெஷலா நாங்க ஸ்டார்ட் பண்றோம். இங்க இதுல வீக்கெண்ட் பேட்சஸ் இருக்கு, ரெகுலர் பேட்சஸ் இருக்கும். இதுல நீங்க ஜாயின் பண்ணணும்னா கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப நன்றி. எங்க வீடியோ இவ்வளவு பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.